வணக்கம் நேயர்களே, அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது. அதில் பல முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை குறிவைத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். நீட் தேர்வு எந்தெந்த மாநிலங்கள் விரும்பவில்லையோ அந்தந்த மாநிலங்களில் ரத்து செய்யப்படும். அதற்கு பதிலாக மாநில நுழைவுத் தேர்வு என்பது இருக்கும் என்பது போன்ற பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக அந்த தேர்தல் அறிக்கை இருந்தது. அப்படி அந்த தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வு குறித்து என்ன கூறுகிறார்கள் என்பதைத்தான் இன்றைய அரசியல் ஆரம்ப நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். என்னோடு இன்று அரங்கத்திற்கு விருந்தினர்கள் இருக்கிறார்கள். பிரின்ஸ் கஜேந்திர பாபு கல்வியாளர், சத்யகுமார் பொருளாதார நிபுணர். இருவருக்கும் வணக்கம். காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை நேற்றைய தினம் வெளியாகிருக்கு. விவசாயம், கல்வி அப்படிங்கிற பல முக்கிய அம்சங்கள் அதில் பேசப்பட்டிருக்கு. அதில் கல்வியை பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்கள் நீட்டுக்கு எந்தெந்த மாநிலங்கள் விலக்கு கோருகிறதோ அந்தந்த மாநிலங்களுக்கு நீட் தேர்வு விலக்கு அளிக்கப்படும், ரத்து செய்யப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் நீட் தேர்வை குறித்து அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்வது என்ன? அவர்கள் நீட் தேர்வை விலக்கிக் கொள்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாநிலங்கள் கோருதோ அதுக்குன்னு சொல்லலை. பொதுவாக நீட் தேர்வை விலக்கிக் கொள்வது, மாநில அளவில் நுழைவுத் தேர்வு நடத்துறது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நீட் தேர்வை விலக்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னது பல்வேறு சட்ட ஆதாரத்தோடு தான் கேட்கப்பட்டது. மாணவர்களுடைய நலன், மாநிலங்களுடைய தேவை, இதையெல்லாம் வைத்து தான் கேட்கப்பட்டது. குறிப்பாக அரசமைப்பு சட்டத்தினுடைய 246வது பிரிவின் கீழ் 7வது அட்டவணையில் மாநில உரிமை, மத்திய உரிமைன்னு பிரிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப தெளிவாக பல்கலைக்கழகங்களை உருவாக்குதல், ஒழுங்குபடுத்துதல், கலைத்தல் என்பது மாநில உரிமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர் சேர்க்கை என்பதும் கட்டணம் தீர்மானிக்கும் ஒழுங்குபடுத்துதலில் வரும்னு சொல்லி மாடர்ன் டென்டல் காலேஜ் கேஸில் சுப்ரீம் கோர்ட் தெளிவுபடுத்தியிருக்கு. எனவே ஒரு பல்கலைக்கழகம் தன் மாணவரை சேர்ப்பதற்கான விதிகளை உருவாக்கணும்னு சொன்னால் அந்த மாநிலம்தான் செய்ய முடியுமே தவிர மத்தியில் உட்காந்துட்டு எல்லாருக்கும் அதை செய்ய முடியாது என்பது தான் 16வது நாடாளுமன்றத்தினுடைய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை நாடாளுமன்ற நிலைக்குழு, அந்த நிலைக்குழுனுடைய 92வது அறிக்கையில் கூட அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, காமன் மெடிக்கல் டெஸ்ட்னு ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா யாரெல்லாம் அது விரும்பலையோ அந்த மாநிலங்களை விலக்கிடுங்க. those who do not wish to come into the ambit of CMIT can be kept out தான் அவங்க பரிந்துரைத்திருந்தாங்க. ஆனால் இது அத்தனையும் மீறி தான் நீட் என்பது திணிக்கப்பட்டது. இன்று நீட்டை நாங்கள் வித்ரா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு நியாயமான, ஒரு வரவேற்க தகுந்த ஒரு அறிவிப்பு. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் நமக்கு நுழைவுத் தேர்வு நடத்தின அனுபவம் இருக்குது, நுழைவுத் தேர்வு இல்லாத மாணவர் சேர்க்கை நடத்தின அனுபவம் இருக்குது. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை என்றால் அது ஏழைகளை பாதிக்கும் என்பதனால தான் ரத்து செய்யப்பட்டது. அந்த சட்டம் உயர்நீதிமன்றத்தில் சேலஞ்ச் ஆன போது உயர்நீதிமன்றம் டிவிஷன் பெஞ்சு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பில் ஒரு டேபுலர் காலமே கொடுத்தாங்க. நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று இருந்தால் யாருக்கு அது சாதகம், யாருக்கு அது பாதகம் அப்படின்னு சொல்லி. அது பணக்காரர்களுக்கும் வசதி படைத்தவர்களுக்கு தான் அது சாதகமே தவிர ஏழைகளுக்கு அது பாதகம் என்பது உயர்நீதிமன்றம் தன் தீர்ப்பில் ஒரு டேப்லர் காலம் போட்டே கொடுத்துருந்தாங்க. அப்போ மீண்டும் ஒரு நுழைவுத் தேர்வு மாநில அளவு அப்படின்னு சொல்கிறது ஏற்புடையதல்ல. நீட் விலக்கிக் கொள்ளப்பட்டால் அடுத்த நொடியிலிருந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டம் நடைமுறைக்கு வரும். இப்போ மாநிலத்தில் இருக்கிற சட்டம் செல்லாது. ஏன் செல்லாதுன்னா மத்தியில் ஒரு சட்டம், இப்போ மத்தியில் இருக்கிற சட்டம் போயிருச்சுன்னா மாநில சட்டம் வரும். எனவே அப்படி ஒரு சூழலை உருவாகுதுன்னு சொன்னால் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு அது ஸ்கூல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஹையர் செகண்டரி வரைக்கும், ஸ்கூல் வரைக்கும் மாநில பட்டியலில் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்கூலோட ஃபைனல் ஸ்டேஜ் தான் ஹையர் செகண்டரி. அப்போ அந்த ஹையர் செகண்டரி மார்க்கை வச்சு தான் நீங்கள் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் காலேஜுக்குள்ளே யார் வரணும் தீர்மானிக்கிறது யூனிவர்சிட்டி தான் என்னுடைய காலேஜுக்குள்ளே அட்மிட் ஆகிறதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லணும். அந்த 2 அதிகாரமே மாநிலத்துக்கு கிட்ட இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக மாநில அரசு தான் அதை முடிவு செய்ய முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறணும். அது மருத்துவமாகட்டும், பொறியியலாகட்டும், எந்த வகுப்புக்காகட்டும் என்பதுதான் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை. அந்த திசையை நோக்கித்தான் இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயமும் செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். சட்ட ரீதியா இது சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக நீங்க சொல்றீங்க. சத்யகுமார், அதாவது பாஜக நீட் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க, காங்கிரஸ் நீட் தேவையில்லை, ரத்து செய்யப்படும். இது இரண்டுக்கும் உள்ள அந்த முரணை எப்படி பார்க்குறேன்? இப்போ பார்த்தீங்கன்னா இது பாஜக காங்கிரஸ்னு கிடையாது. காங்கிரஸ் இருந்ததுனாலும் நீட் கொண்டு வந்திருப்பாங்க, பாஜக இருந்ததுனால அந்த டைமில் நடந்தது. நீட்டுங்கிறது இட் வாஸ் அ தாட் ப்ராசஸ், ரொம்ப நாளாகவே இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ இந்த நீட் மாநில அளவில் இல்ல, கடந்த 5 ஆண்டுகளை ஒப்பிடும்போது கடந்த 2 ஆண்டுகளாக தான் நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள், நீட் கொண்டு வரப்பட்டு மாணவர்கள் அதற்காக அலைக்கழிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால பாஜக கொண்டு வந்ததிலிருந்து இப்போ காங்கிரஸ் அதை வேண்டான்னு சொல்லுது. அந்த முரணை எப்படி பார்க்க? இது ஒரு அரசியலாக பார்க்கறத விட நம்ம ஐ திங்க் எஜுகேஷன் ஆங்கிளில் நம்ம பார்க்கணும். டெஃபினட்டாக இது ஒரு அரசியல் ஆக்கப்பட்டது ஆக்சுவலாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேவையா தேவையில்லையா அப்படின்னு நம்ம ஆங்கிளில் பார்க்கும் பொழுது
மத்திய அரசா மாநில அரசான்றதை பார்க்கறத விட்டுட்டு எதுக்காக அது தேவை முதல்ல அப்படின்னு பார்க்கணும். என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட 460 காலேஜ் மேலே மெடிக்கல் காலேஜஸ் இந்தியாவில் இருக்குது. அதில் 250க்கு மேலே வந்து கிட்டத்தட்ட வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இதை தவிர ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருந்துகிட்டு இருக்கு. அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா, அவங்கவுங்க ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு கோடிக்கணக்கான ரூபாயை வந்து யார்கிட்ட பணம் இருந்ததோ டொனேஷன் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட்டியல் பிரிவினையில் இருக்கவங்களுக்கு கூட பட்டியல் பிரிவினை இருந்து யார்கிட்ட காசு இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து சீட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு மாஃபியாவே நடந்துட்டு இருந்தது மெடிக்கல் காலேஜில். இதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆக்கணும், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில். ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக நடத்ததுனால இல்லாமல் பேஸ்ட் ஆன் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் மார்க் இருந்ததுனால நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் வந்து என்னாச்சு, ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் அதாவது அவங்க என்ன பண்ணாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆங்கிளில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்பொழுது என்ன ஆச்சுன்னா 85% சீட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் யார் ரிசைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். 15% அந்த க்ரைட்டீரியா மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி அந்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால இப்போ இந்த ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் நடத்தக்கூடிய இந்த எக்ஸாம் நீட் ஆகப்பட்டது சிலபஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியோட ஒன்றிணைந்து இருந்திருக்கு. சிபிஎஸ்சியோட சிலபஸில் என்ன இருக்கோ 80% சிலபஸ் அதில் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக 2 வருஷத்தில் சிலபஸே வந்து சிபிஎஸ்சி லெவலில் மாற்றிருக்காங்க. நீங்கள் எடுத்து பார்க்கலாம், எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்கோம், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம். அப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய சிலபஸ் அப்டேட் ஆகி சிபிஎஸ் லெவலில் வந்து அப்டேட் ஆனதுனால தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ உத்தரப்பிரதேஷ் ஸ்டூடெண்ட்டுக்கோ மகாராஷ்டிரா ஸ்டூடெண்ட்டுக்கோ இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஏன்னா அங்கே சிலபஸ் வந்து சிபிஎஸ்சியோட கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு. அப்படின்னும் பொழுது ஆல் இண்டியா இந்த நீட் எக்ஸாம் எழுதும் பொழுது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த 15% சீட் இருக்கு இல்லையா மற்ற ஸ்டேட்ல, அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க இனிவே வரப்போற மாணவர்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி லாஸ்ட் இயரே பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து ஹையஸ்ட் பெனிஃபிஷியரி நீட் வழியா. நீங்க எடுத்து பார்க்கலாம். அப்படியே திரு அது 2 விஷயங்கள் இதில் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒன்று, 2 வருஷமாக நடந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை என்ன? மிக தெளிவாக போராடின ஒவ்வொருவரும், அது அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அது வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, போராடிய ஒவ்வொருவரும் சொன்னது என்னன்னா, அரசு கல்லூரியில் மாணவர் சேர்க்கையை தமிழ்நாடு அரசு செய்யும் உரிமையை நீங்க பறிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. கல்லூரிகளை டீம்டு யூனிவர்சிட்டி கட்டுப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அவங்களுடைய ஃபீஸை நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி குழந்தைங்க கொண்டு போய் பேங்க்ல பணத்தை போடட்டும், காலேஜுக்கும் ஃபீஸுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் அது ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, நீங்க கொண்டு போய் பணத்தை கட்டிட்டு செலானை கொண்டு போய் காலேஜில் கொடுத்தா போறோம், அந்த மாதிரி கட்டுப்படுத்துங்க, ரொம்ப ஓப்பனா இந்த யூனிவர்சிட்டிக்கு இதுதான் ஃபீஸ் டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீட்டில் என்ன செய்தாங்கன்னா அதை எதையுமே செய்யல. டீம்டு யூனிவர்சிட்டியில 20 lakhs குறைவா ஃபீஸ் இருக்கா? 13 lakhs கலெக்ட் பண்றாங்க. 6.7 சம்திங் லைக் தட் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா கூட இந்த ஃபீஸ் அந்த ஃபீஸ்னு சொல்லி 13 to 15 lakhs கலெக்ட் பண்றாங்க பிரைவேட் காலேஜ்ல. அப்ப 5 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 75 லட்சம் ரூபாய். டீம்டு யூனிவர்சிட்டியில் என்ன ஆச்சு? 20 to 25 lakhs, அப்படின்னா 1.25 கோடி ரூபாய். எதை கட்டுப்படுத்தினார்கள்? there is no fee cap at all. ரெண்டாவது இன்னும் இருக்கு. ஆமா, 117 மார்க் வாங்கினா பாஸ். எவ்வளவுக்கு? 740க்கு. அந்த குழந்தை பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில மார்க் வாங்கணும். நீங்க பத்திரிகையில வந்து செய்தியை பார்த்திருப்பீங்க, கெமிஸ்ட்ரி பயாலஜில மார்க் வாங்கியிருக்கான், பிசிக்ஸ்ல 0 மார்க் வாங்கியிருக்கான், நீட்ல குவாலிஃபை வாங்கியிருக்கான். அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் நீட். ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி அட்மிஷன் பண்ணும் பொழுது 199 எடுக்கணும், கெமிஸ்ட்ரியில அது எடுக்கணும். அந்த ஈக்குவல் இருந்தா தான் அந்த 200 கட் ஆஃப்க்கு வரும். ஒண்ணுத்துல கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓவரால் கட் ஆஃப் குறைஞ்சிரும். சோ ஸ்டாண்டர்ட் வாஸ் மெயின்டைன்ட் ஹியர். மெயின்டைன் பண்ண ஸ்டாண்டர்டை குறைச்சர் யாருன்னு கேட்டா நீட் தான். சோ பிசிக்ஸ்ல மார்க்கே வாங்கலனா, பிசிக்ஸ் தேவையில்லையா? மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பிசிக்ஸ் தேவையில்லை, பிசிக்ஸ் நாலேஜ் அவசியம் இல்லையா? அப்படி ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் குறைஞ்சாலும் அந்த பையன் நீட்ல குவாலிஃபை ஆக முடியும்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஒரு பையன் 200 மார்க் 230 மார்க் ஒரு ஆணோ பெண்ணோ வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில அவங்க வந்து கவர்மெண்ட் கோட்டாக்குள்ள வரவே முடியாது. கவர்மெண்ட் கோட்டாக்கு அது மேல இருக்கிறவங்க தான் வர்றாங்க. அப்போ இவங்கெல்லாம் எங்க போகணும்? டீம்டு யூனிவர்சிட்டிக்கோ அல்லது வந்து பிரைவேட் காலேஜுக்கோ போகணும். அங்க அவங்க கேட்கிற ஃபீஸ் கட்ட முடியலன்னா இவங்க வித்ரா பண்றாங்க. அப்ப யார் அங்க போறது? அவங்கள விட மார்க்ல கம்மியா இருக்கிறவங்க. அப்ப இங்க எங்க மெரிட் வருது? 140 மார்க் வாங்கியிருப்பேன், என்கிட்ட துட்டு இல்ல, எனவே நான் போக முடியாது. அந்த காலேஜ் அந்த சீட்டை வேஸ்டா வச்சிருக்காது இல்ல, எனக்கு அடுத்தபடியா யார் கட்டுறதுக்கு வரானோ அவனை தானே சேர்க்கும்.
So where is the quality here? Where is the control of commercialization here? இது வந்து குவாலிட்டி வந்து அந்த விஷயத்துல முன்னாடி இருந்த விஷயத்துல அந்த கட் ஆஃப் அடிப்படையில எல்லா 4 விஷயங்களிலுமே வந்து 198 மதிப்பெண்கள் பெற்று அந்த குவாலிட்டிங்கிறது மேலும் இருந்துச்சு, நீட்ல அது குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம். ஆமா, சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தாலும் குறைஞ்சிருச்சு, கமர்ஷியலைசேஷன் பார்த்தாலும் லீகலைஸ் பண்ணிட்டீங்க. நீ எவ்வளவு வேணாலும் ஃபீஸ் வாங்கலாம், பணம் இருக்கிறவன் சேருவான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ மார்க் கூட வாங்கியிருக்கணும். நீ மார்க் கூட வாங்கி உங்ககிட்ட பணம் இல்லைன்னா அடுத்து மார்க் வாங்கினவன் பணம் வச்சிருந்தா அவன் தான் சேருவான். அப்படின்னு நீங்க கமர்ஷியலைசேஷனை லீகலைஸ் பண்ணியிருக்கீங்களே தவிர நீங்க கமர்ஷியலைசேஷனை ஒழிக்கல. நாங்க இன்னமும் சொல்றோம், நான் எங்களோட கோரிக்கை என்பது மாநில அரசு கல்லூரியில் இருக்கக்கூடிய, மாநில கட்டுப்பாட்டில் இருக்கிற, மாநில அரசே நடத்துற அந்த கல்லூரியை பத்தி தான் பேசுறமே தவிர தனியார் பள்ளியை தனியார் கல்லூரியை கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு எங்கேயுமே கோரிக்கை வைக்கல. சத்யகுமார் 2 விஷயத்த சொல்றாரு. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், கமர்ஷியல் வந்து நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் ஆகல, லீகலைசேஷன் ஆயிருக்கு அப்படின்ற 2 விஷயம். எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் லீகலைஸ்ட். Yeah, that is what. So அத சொல்றாரு. இல்ல இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இந்த ரெண்டுமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருந்தது. இதுக்கு முன்னாடி நடந்து நம்ம பார்த்துட்டு இருக்கணும். பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு காலேஜஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அவங்க வந்து இப்போ இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம், ஃபிசிக்ஸ் 0 வாங்கிட்டு பயாலஜியில் வந்து வாங்குறாருன்னா பாஸ் ஆக முடியாது. 12th பாஸ் ஆகலன்னா அவர் வந்து உள்ளே போக முடியாது. let me put across the point. It is impractical. நீட்ல பிசிக்ஸ்ல 0, அங்க அவர் 50% வாங்குறாரு. எல்லாத்துலயும் 50% வாங்கினா தான் நீட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். பிசிக்ஸ்ல 50% வாங்கணும், கெமிஸ்ட்ரியில 50% வாங்கணும், ஜுவாலஜி பாட்னியோ அல்லது பயாலஜில 50% வாங்கணும். அதுல மார்க் வாங்கிடுறாங்க. ஆனா நீட்டுக்கு 720 மார்க்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்கல்ல, அதுல they never scored a mark in physics paper. But they scored a mark in chemistry. இது பத்திரிகையில வந்த செய்தி, ஆதாரத்தோடு வந்த செய்தி. இல்லை நான் இந்த ஆங்கிள் வந்து பார்க்கும்போது அது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்கிறாங்க. ஸ்டூடெண்ட் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டாண்டர்டைஸாக நம்ம வச்சுக்க முடியாது. அந்த ஸ்டூடெண்ட் அப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாரு, மார்க் வாங்குறாரு. கேட்டும் அப்படி தான் நடக்குது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி எக்ஸாம் அப்படி தான் நடக்குது. எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் அ ஸ்டூடெண்ட் cannot be compared with ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ அதனால இன்னைக்கு வந்து இந்த நீட் நடக்கிறதுனால 85% சீட்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்க்கு தான் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்குன்னா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல எக்ஸ்ப்ளாய்டேஷன் வாஸ் கோர். அதாவது கொடுக்க வேண்டிய சீட்டுக்கே டொனேஷன் வந்து கேஷ்ல வாங்கிக்கிட்டு இட் வாஸ் a mafia. இல்ல இத தடுக்கணும், இத ஒழிக்கணும் தான் நீட் கொண்டு வந்த. ஆனா நீட்னால அது நடக்கலங்கிற ஒரு விஷயத்தை ஒரு நீட் வந்து தப்பா வந்து பரவப்படுது. நீட் கொண்டு வந்தது வந்து இந்த கமர்ஷியலைசேஷனை தடுக்கிறதுக்காக கிடையாது, ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். ப்ளீஸ் 2 ஆங்கிள் இருக்கு, நான் ரெண்டுமே கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். இது வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் ப்ராசஸ். 460 காலேஜஸ் வந்து இந்தியாவில் இருக்குன்னா 460 காலேஜஸ் வந்து மெடிக்கல் காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் வந்து எழுதி எல்லா காலேஜ் போறதை விட்டுட்டு ஒரு காலேஜுக்கும் தனியாக எக்ஸாம் எழுதிட்டு இருந்தார். ஒரு 7 மாணவர் இன்னைக்கு +2 முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமப்புறத்தில் இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த காலேஜில் எந்த அப்ளிகேஷன் வாங்கினா தெரியாமல் இருந்தது. அட்லீஸ்ட் இன்னைக்கு நீட் எழுதுறதுனால ஒரு எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி எல்லா காலேஜ் எலிஜிபிள் ஆறாரு. அப்ப நீங்க சொல்லுங்க, நான் வந்து +2 எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறம் 30 நாள் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன்னா எப்போ போய் நான் வந்து எந்த காலேஜில் போய் அப்ரோச் பண்ணுவேன்? அதை தாண்டி டொனேஷன் வேற வாங்கிட்டு இருந்தாங்க பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்ட் விச் ஐ வில் அக்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் காலேஜ் மாஃபியாங்கிறது என்னன்னா, ஃபீஸ் வந்து கமர்ஷியலைசேஷன் ஆஸ்பெக்ட், பேங்க்ல வந்து கவர்மெண்ட் சொல்ற ஃபீஸை கட்டிடுறாங்க. தனியா ஒரு பேப்பர்ல போயிட்டு பென்சில் எழுதி உள்ள போய் மொபைல் எடுத்துட்டு போக கூடாது. காலேஜஸ்ல இதுதான் நடந்துட்டு இருக்கு. மொபைல் எடுத்துட்டு போக கூடாது. உள்ள போயினதுக்கு அப்புறம் அவங்க வந்து கேஷ்ல கட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ டிமானிட்டைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நிறைய இப்போ டிஜிட்டல் பெனட்ரேஷன் வந்ததுக்கு அப்புறம் டிஜிட்டல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்ததுனால கொஞ்சம் தடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது முழுமையாக போகணும்னு சொன்னா 2 ஆங்கிள். நீட் இஸ் நாட் அ சொல்யூஷன். கமர்ஷியலைசேஷன் வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆக்க வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்டோட பொறுப்பு. இது வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றது மட்டும்தான் ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலோட ரெஸ்பான்சிபிலிட்டியை தவிர அவங்க வந்து இந்த கமர்ஷியலைசேஷன் ஆஸ்பெக்ட ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய. குமார் சொல்ற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். கிராமப்புறங்கள்ல இருந்து வந்த மாணவர்களுக்கு இந்த ஒரே தேர்வு முறை எளிமையாக்கி இருக்கு அப்படின்ற விஷயத்தை. ஆனா இந்த ஒரே தேர்வு தான் உங்களுக்கு ஒரு பெரிய தடையாவும் இருந்துச்சு. இந்த 2 வருட போராட்டங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. போராட்டத்தை நீங்க வந்து போராட்டத்தை அரசியல் வேற, ஒரு ரியாலிட்டி வேற. அரசியல் எப்படி வேணா பண்ணலாம், ஆனா ரியாலிட்டி என்ன? இன்னைக்கு நான் ஒரு கிராமப்புறத்துல இருக்க ஸ்டூடெண்ட். இது வந்து நீட்ங்கிறது குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை வந்து இன்னொரு படிக்கு எடுத்துட்டு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆக்சஸ் டு எஜுகேஷன், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து அது செகண்டரி. ஆக்சஸ் டு எஜுகேஷன் இல்லாம இருந்தது. இன்னைக்கு நான் வந்து ஒரு மதுராந்தகத்துல படிக்கிறேன், ஒரு கிராமம், இல்ல நான் தஞ்சாவூர்ல ஒரு கிராமத்துல படிக்கிறேன்னா எத்தனை காலேஜ் இருக்கு, எத்தனை காலேஜ் போய் அப்ளை பண்ணணும்? அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு 2000 வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு காலேஜும்.
5000 வாங்கின காலேஜ்லாம் இருந்தது, அப்ளிகேஷன் ஆக்சஸே இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு நீட் எதுனால அந்த ஸ்டூடெண்ட் அந்த நீட் பாஸ் பண்றதுனால அவருக்கு சீட்டு டினை பண்ணவே முடியாது. ஸோ ஆக்சஸ் இன்னும் ஈஸியா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றீங்க திரு. அதாவது நீங்கள் வந்து ஒரு சிக்கல் காலில் ஒரு புண்ணு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புண்ணை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அந்த புண்ணு மருந்து போட்டு ரிமூவ் பண்ணலாமா இல்லை ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணலாமான்னு மட்டும்தான் பார்க்கணுமே தவிர காலை கட் பண்ணிடலாமான்னு எடுத்த உடனே பேச முடியாது. உங்கள் கான்சன்ட்ரேஷன்லாம் எங்கே 90 செகண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட் எடுத்து படிச்சு பாருங்க. 90 செகண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட்டில் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பற்றி அவங்க பேசவே இல்லை. அவங்க பேசுனதெல்லாம் சார் சொன்ன விஷயத்தை தான் அவங்க பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, ப்ரைவேட் காலேஜஸ் அன்கண்ட்ரோலபிளாக இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸை அவங்களோட ஃபீஸை அதிகமாக வாங்குறாங்க, அதிகமாக வாங்குறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் தேவைப்பட்டது. எனவே அதிகமாக வாங்குறத லீகலைஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் எதுக்கு நீ 2 விதமாக வாங்குற, நீ ஃபீஸ் ஒரே மாதிரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. எய்ம்ஸுக்கு தனியாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க பசங்க, எய்ம்ஸுக்கு ஜிப்மருக்கு எழுதிட்டு இருக்காங்க. அது போல கிட்டத்தட்ட 12 இன்ஸ்டிடியூட்டுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தனியாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான், ஒரு நீட்டு கிடையாது. ரெண்டாவது, நீட்டுக்கு வந்தவங்க யாரு? போன வருஷம் யாரு, அதுக்கு முந்தி வருஷம் யாரு? ஹையர் செகண்டரி முடிச்ச பிறகு ஒரு வருஷம் வீட்டில் உட்கார்ந்து நீட்டு கோச்சிங் போனவங்க. நீட்டு கோச்சிங்க்கு எவ்வளவு துட்டு ஆகும்? தினசரி எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு பக்கத்துக்கு விளம்பரம் வருது. ஒரு பக்கத்துக்கு விளம்பரம்னா எத்தனை லட்சம் ரூபாய்? பல நாட்கள் கொடுத்தா எத்தனை கோடி ரூபாய்? இத்தனை கோடி ரூபாய் விளம்பரம் கொடுக்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூட் குழந்தை கிட்ட இருந்து எத்தனை லட்சம் வாங்கும்? அப்ப அத்தனை லட்சம் பெறக்கூடிய குழந்தை தானே அந்த அக்சஸ் கிடைக்கும். அந்த அக்சஸ் எல்லாருக்கும் கிடைக்குமா? அந்த அக்சஸ் எல்லாருக்கும் இருக்கும் பொழுது எப்படி இந்த எக்ஸாம் லெவல் பிளேயிங்னு சொல்றீங்க? லெவல் பிளேயிங் எங்க? ஹையர் செகண்டரியில தான். ரெண்டாவது, ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்றாரு. ஹையர் செகண்டரி மார்க் அடிப்படையில் எம்பிபிஎஸ் சேர்ந்தவங்க 5 வருஷம் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு கடந்த ஆண்டு பிஜி நீட்ல தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் வந்திருக்கு. அப்ப யாருக்கு இங்க ஸ்டாண்டர்ட் அதிகம்? இங்க சோசியல் ஜஸ்டிஸ் அடிப்படையில் பிஜி கோர்ஸ் சேரணும்னு சொன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு நீங்க பிஹெச்சில போய் ஒர்க் பண்ணணும்னு சொன்னீங்க. பிஹெச்சில போய் ஒர்க் பண்ணணும்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அப்பதான் வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆரம்ப சுகாதாரத்தை, மருத்துவத்தை நீங்க உத்தரவாதப்படுத்த முடியும். முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பிஜி சேர்ந்தீங்கன்னா ஒரு இன்டெமினிட்டி பாண்ட் சைன் பண்ணணும். 3 இயர்ஸ் நான் ஒர்க் பண்றேன்னு சொல்லி. சோ சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் என்ஷூர் பண்றீங்க எங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. இப்ப நீட் என்ன செஞ்சிருச்சு? 2 எடுத்துருச்சு. இப்ப நீங்க உங்களுக்கு இன்சென்டிவ் மார்க்கே கிடையாது. நான் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு எனக்கு இன்சென்டிவ் இல்லாம 30,000 40,000க்கு நான் போய் கிராமத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பேனா? இல்ல நான் பிஜி நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேனா? அப்போ வெறும் தியரிட்டிக்கல் நாலேஜோட தான் அவன் பிஜி நீட் எழுத போறானே தவிர பிராக்டிகல் நாலேஜ் இருக்க போறது இல்ல. இதுவே நீட் 2 வேலையை அட் அ டைம் பண்ணுது. என்ன செய்யுது? பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு டாக்டர் இல்லாம பாத்துக்குது. டாக்டர் வர மாட்டான். அப்ப பிரைமரி சென்டருக்கு டாக்டர் வரலன்னா யார் வருவான்? கேட்ஸ் ஒப்பந்தத்துப்படி தனியார் வர முடியும். மார்க்கெட் அக்சஸ் ப்ரொவைட் பண்றீங்க. கல்விக்கு மட்டும் இங்க WTO கேட்ஸ்ல சொன்ன மாதிரி கல்விக்கு மட்டும் மார்க்கெட் அக்சஸ் கிடையாது, ஹெல்த்துக்கும் மார்க்கெட் அக்சஸ். யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? பிரைவேட் ஹாஸ்பிடல்ஸ் கிளினிக் ஓபன் பண்ணுவாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் வவுச்சர் கொடுக்கிறேன், நீ எங்க வேணாலும் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. அது எங்க வந்து நிக்கும்? 12(1)C ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல என்ன பாடுபட்டு இருக்காங்களோ அந்த பாடு தான் அங்க வந்து நிக்கும். எனவே ஒரு ஸ்ட்ராங்லி பில்ட் ஹெல்த் சிஸ்டம் இங்க இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் 50 ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய சாதனை. தமிழ்நாட்டில் உங்களுக்கு இன்ஃபாக்ட் மார்டாலிட்டி கம்மியா இருக்கு. பிரெக்னன்ட் டைம்ல விமன் இறக்கிறது கம்மியா இருக்கு. இப்படி பல விஷயங்கள் ஹெல்த்ல நாம வந்து நேஷனல் லெவல் ஹையஸ்ட்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரே காரணம் என்னன்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஹெல்த் சிஸ்டம். அந்த ஹெல்த் சிஸ்டம் இஸ் பேஸ்ட் ஆன் சோஷியல் ஜஸ்டிஸ் பிரின்சிபல். இப்போ அந்த ஹெல்த் சிஸ்டத்தை காலி பண்ணீங்கன்னா நீட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மெடிக்கல் அட்மிஷன். நீட் இஸ் சம்திங் கன்சர்ன் அபவுட் த ஹெல்த் செக்டர் ஆல்சோ. ஏன்னா மருத்துவ படிப்பு என்பது சுகாதாரம், மாணவர்களுக்கான, மக்களுக்கான மருத்துவம் சார்ந்த விஷயம். எனவே இந்த இடத்துல நீட் என்பது ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் வலுப்பெற செய்யுது. சாதாரண மாணவர்களுக்கு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டையும் அது கிரியேட் பண்ணி கொடுக்கல. ஸோ மாணவர்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆக்சசிபிலிட்டி வந்து இதனால் அப்படியே ட்ராப் ஆகுது. அதே மாதிரி நிறைய காரணங்கள் அவங்க சொன்னாங்க. பிஜி நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா, இல்லை அவங்க போய் மருத்துவ சேவை செய்வாங்களா, இது போன்ற எல்லா காரணிகளுமே நீட்னால் அடிபடுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறார். இப்போ நீட் ஆஸ் அ எக்ஸாமினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சோஷியல் ஜஸ்டிஸ் ஆங்கிள், இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ் எப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் பிஜி நீட்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமான சீட் எடுத்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் தமிழ்நாட்டில் இருக்கு.
அப்ப ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் அது நீட் வரதுக்கு முன்னாடி அது நீட் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் போரா இருந்தது. ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ண அப்படினு சொல்றது தப்புன்றது முதல்ல ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் process. இதனால என்ன ஆகுது, ஒரு மாநிலமும் அவங்க எக்ஸாம் நடத்துறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து அந்த மாநில எக்ஸாம்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணி தான் அந்த இங்க சீட் கிடைக்காதவங்க அங்க போய் பண்றதுக்கு அந்த எக்ஸாமினேஷன் எழுதணும். ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது, லெட்ஸ் அஸ்யூம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் என்ன தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அவங்க என்ன ஆகுது, இந்த நீட் எக்ஸாம் எழுதும் பொழுது அதிக சீட்ஸை மெரிட் பேசிஸ்ல அடுத்த ஸ்டேட்ஸ்ல எடுக்கிறது நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்டால முடியும். எப்படி முடியும்? அந்த மாநிலத்து மாணவர் தான் அந்த மாநிலத்துல சேர முடியும். ப்ளீஸ் அந்த மாநிலத்துல இங்க சேர. நீங்க சொல்றது 15% தான். அந்த 15% ஹியூஜ் நம்பர் தனியா நடக்குது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்நாடுக்கு அந்த 15% ஹியூஜ் நம்பர். ஏன்னா இங்க லிட்டரசி ரேட் அதிகம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. பட் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் it is not the problem of government school student, it is the problem of government school teachers. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணாத ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் ப்ரொவைட் பண்ணலன்னு கேட்காத MHRD ப்ரொவைட் பண்ண அதுக்கு நிதி கொடுக்கறேன்னு சொல்லாத சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் ஜூன் மாசம் 1ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் மாசம் 3ஆம் தேதி வரைக்கும் கெமிஸ்ட்ரி டீச்சர் இருக்காங்களா, பிசிக்ஸ் டீச்சர் இருக்காங்களா, ஜுவாலஜி டீச்சர் இருக்காங்களா, பாட்னி டீச்சர் இருக்காங்களா, அவங்கள பெர்மனன்ட் எம்ப்ளாயா என்று கேட்டு கூட தெரிந்து கொள்ளாமல் நான் ஸ்டாண்டர்டைஸ் பண்றேன்னு சொல்றது அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸா? இப்போ அதனால இந்த டீச்சர்ஸ் ஆங்கிள் பார்க்கும்போது இப்போ நீட் கோச்சிங் ஏன் ஸ்டூடெண்ட் போகணும், அது கம்பல்சரி இல்லையே. ஸ்கூல் சிலபஸ் நான் தான் சொல்றேன், உங்களோட தமிழ்நாடு கவர்மெண்ட் 2 வருஷமா சிபிஎஸ்இ பையன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிபிஎஸ்இ பையனை பெஸ்ட் ஸ்கூல்ல அவன் வந்து நீட் கோச்சிங் போகாம எழுத சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க வந்து நீட் கோச்சிங் போவாங்களா? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து நீட் கோச்சிங் போகாம எழுதுவாங்க. நீட் கோச்சிங் பேன் பண்ணுங்க, கோச்சிங் சென்டர்ஸ் பேன் பண்ணிட்டு இந்த என்ட்ரன்ஸ் பத்தி பேசுங்க பார்க்கலாம். இது கோச்சிங் சென்டர்ல பல கோடி ரூபாய் சுழலுது. இங்க இந்த பல கோடி ரூபாய் பிசினஸ்க்காக தான் நீங்க நீட்டை என்கரேஜ் பண்றீங்களே தவிர குழந்தைய வச்சு இல்ல. லெவல் பிளேயிங் ஃபீல்ட்ன்றது எது? லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஹையர் செகண்டரியில பிரைவேட் ஸ்டூடெண்ட் பிரைவேட் கோச்சிங் சென்டருக்கு போறான், கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் அங்கேயே ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வர்றான். தட் இஸ் சம்வாட் a level playing field. சோ ஹையர் செகண்டரி மார்க்க பேஸ் பண்ணும்போது லெவல் பிளேயிங் ஃபீல்ட கிரியேட் பண்ண முடியுது. ஆனா ஒரு வருஷம் முடிச்சிட்டு நான் போயிட்டு பிரைவேட் கோச்சிங் சென்டர் எடுக்கறேன்னா அது எப்படி லெவல் பிளேயிங் ஃபீல்ட்? சரி, அதே தான் அவருடைய என்னோட பாயிண்ட் ஒண்ணேதான். எனி எக்ஸாமினேஷன் process நீட்டுக்காக பேசிறோம், மத்த எக்ஸாம்லாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கூட தான் ஆல் இந்தியா லெவல் நடக்குது. அது 21 வயசு ஆனதுக்கு அப்புறம். ப்ளீஸ் லெட் மீ ஆன்சர். 21 நான் 16 வயசுல இருந்து 18 வயசு குழந்தையை பேசுறேன். குழந்தையை பத்தி let me answer. It is not about examination system. All civil service exam நடக்குது, chartered accountancy exam நடக்குது, all India exams நிறைய நடக்குது. ஈவன் NDA exams நடக்குது, IMA exams நடக்குது, எல்லா armed forces exam எழுதுறோம். Examination at the national level is not a problem. NEET is an examination at the national level. ஜஸ்டிஸ் ஆங்கிள் நீங்க பார்த்தோம்னா இது ஸ்டாண்டர்டைசேஷன் ஆக்கி ஸ்கூல் லெவல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு நீட் கோச்சிங் போக தேவையில்லை, ப்ரொவைடட் தட் ஸ்கூல் டீச்சர் இஸ் இன்ஸ்பயர்ட் டு டீச் த ஸ்டூடெண்ட். அப்போ ஸ்டூடெண்ட் வந்து ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. எந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டமா இருந்தாலும் டீச்சர்ஸ் வந்து அப்கிரேட் ஆகி இருக்க பிரசன்ட் சிலபஸ் அப்கிரேட் ஆகி நீட் லெவல்ல கிளாஸ் நடத்த வேண்டியது டீச்சர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் அதுல சிஸ்டம்ல இருக்கிற நிறைய பிரச்சனைகளை தான் நீங்க எடுத்துக்கோங்களேன். ஜாக்டோ ஜியோ நடக்குது, ஜாக்டோ ஜியோ போராட்டம் நடக்குது, ஸ்டூடண்ட்ஸ் கிளாஸ் ரூம் விட்டுட்டு போராட்டத்துக்கு சீஃப் மினிஸ்டர் கிட்ட பேச பண்ண விரும்பல. ப்ராப்ளம் இல்ல, அவங்க வெச்ச ஒரே டிமாண்ட் சீஃப் மினிஸ்டர் should come and talk with சீஃப் மினிஸ்டர் வந்து ஏன் பேசலன்னு கேட்க வேண்டிய பிரைம் மினிஸ்டர் வாடி மூடிட்டு இருந்தாரு. சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு பேசவே இல்ல. யார் பிரச்சனை? ஸ்கூல்ல நடத்துறது யார்? சீஃப் மினிஸ்டர் தானே. ஸ்கூல்ல நடத்துறது எஜுகேஷன் மினிஸ்டர் தானே. ஸ்கூல்ல நடத்துறது கவர்மெண்ட் தானே. ஒற்றை கோரிக்கையில 2 நாள் போராட்டம் நடந்தது. என்ன ஒற்றை கோரிக்கை? முதலமைச்சர் அழைத்து பேசணும்னு. முதலமைச்சர் அழைத்து பேசாதது யார் குற்றம்? முதலமைச்சர் அழைத்து பேசணும்னு சொல்லி அனைத்து டிவி சேனல் சொன்னது பிரைம் மினிஸ்டருக்கு தகவலே போகலையா? ஏன் தமிழ்நாட்டுல மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? ஏன் முதலமைச்சர் இப்ப வர்றாங்க தெருவுக்கு தெருவு மக்களை பார்க்கிறதுக்கு? அப்ப வந்து ஆசிரியர்கள்ட்ட பேச முடியலையா? ஆசிரியர்கள்ட்ட பேசி இருந்தா ஓவர் நைட்ல அந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாமே. பேச மறுக்கிறது யார் தப்பு? பிரச்சனை சிஸ்டத்துல இருக்கிற பிரச்சனையே அவருக்கு. போராட்டம் நடத்தணும்னா போராட்டம் நடத்த தூண்டி சீஃப் மினிஸ்டர் போராட்டம் நடத்த தூண்டி போது சீஃப் மினிஸ்டர் மௌனமா இருக்கார். கேட்க தவறிய பிரைம் மினிஸ்டர் இப்ப போராட்டத்தை பத்தி பேசல. இப்ப பேசிட்டு இருக்கிறது ஈக்குவல் அக்சஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். எல்கேஜில இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் வகுப்புக்கு ஒரு வாத்தியார் இருக்காங்களா? எல்கேஜில இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்களா? ஒரு பிளே டீச்சர் காட்ட முடியுமா? ஒரு கேம்ஸ் டீச்சர் பிரைமரி செக்ஷன்ல அதை பத்தி என்ன கவலைப்பட்டது உண்டா? அதை பத்தி எல்லாம் பேசாம நீங்க வந்து சைக்கு பத்தி எதுக்கு பேசுறீங்க? சைக்கு பத்தி பேசுறோம், அதை பத்தி மட்டும் பேசுவோம். நான் சொல்றது ஒண்ணுதான். நீங்க வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் ஆங்கிள்ங்கிறது கவர்மெண்ட் கொண்டு வர பாலிசிஸ்ல இருக்கு, லால இருக்கு, அது இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. பட் ஒரு டீச்சர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம ஒரு அசோசியேஷன் வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் டீச்சர் let me answer. No you are going to talk again about association. I will intervene. No he is mean to say system. I mean to what is the system?
What is Let the him- system? let him complete. Let him say. ஜூன் 1 ல இருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை ஸ்கூல்லயும் பர்மனன்ட் டீச்சர்ஸ் இருந்தாங்க. அந்த டீச்சர்ஸ்க்கு நான் டீச்சிங் ஜாப் இல்ல. சொல்லுங்க. அத சொல்லிட்டு அப்புறம் அசோசியேஷனை பத்தி பேச இங்க சொல்லுங்க. பற்றாக்குறை அத சொல்லிட்டு இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் பத்தி பேச சொல்லுங்க. நான் கேக்குறது ஒண்ணே ஒண்ணுதான், எந்த டீச்சரா இருந்தாலும் அவங்க ஜஸ்டிஸை வந்து ப்ராப்பரா பண்ணணும். ஒரு எந்த ஸ்டூடெண்ட் அவங்களுடைய teacher கோரிக்கையை அந்த ஏத்துக்கணும். teacher கிளாஸ் நடத்த மட்டுமே அலோவ் பண்ணணும். நான் டீச்சிங் ஜாப் கொடுக்க கூடாது. ஓகே. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால ஒரு டீச்சர் கம்யூனிட்டிக்கு த கால் இஸ் வெரி சிம்பிள். நம்ம நீட்டை பற்றி பேசுகிறோம், ஆல் இண்டியா எக்ஸாம்ஸ் நிறைய இருக்குது, எல்லாத்துலையும் எஸ்கேப் ஆக முடியாது. நீட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாமினேஷன், அது வந்து மெடிக்கல் சீட்டு செக்யூர் பண்ணுறதுக்காக. பட் வாட் ஹேப்பன்ஸ் டு அதர் ஸ்டூடெண்ட்ஸ்? அவங்க எல்லாமே ஆல் இண்டியா எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஜஸ்டிஸ் அவங்களும் அப்போ கேட்பாங்கல்ல, மாநில லெவலில் எனக்கு சிவில் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எக்ஸாம் மாநில லெவலில் கான்டாக்ட் பண்ணுங்க கேட்பாங்களா? So the point is சிவில் சர்வீஸ் அண்டர் கிராஜுவேட் முடிச்சதுக்கு அப்புறங்க Sorry. 21 வயசு முடிச்சதுக்கு அப்புறம் நான் Law சொல்றது exams. 16 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் உயர்கல்வி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற தேர்வுக்கும் சிவிலுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர் I can show you பேசிக்கொண்டு multiple examples in national level. நிறைய இடத்துல வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. சோ அதனால ஏங்க, அங்கெல்லாம் போட்டி போட முடியலன்னு எனக்குன்னு சீட்டு வச்சிருக்கேங்க. தஞ்சாவூர்ல 1960ல காலேஜ் திறந்திருக்கேங்க. கோயம்புத்தூர்ல 1960ல காலேஜ் திறந்திருக்கேங்க. இந்தியா முழுக்க பள்ளிக்கூடத்தையே நடத்த சொல்ல முடியாத நேரத்துல காமராஜர் 9 காலேஜ் திறந்து காமிச்சாருங்க. எம் பிள்ளைக்காக திறக்கப்பட்ட காலேஜ். அதைத்தான் நான் அசெக்ஸ் பண்ணுவேன். அந்த காலேஜுக்கு போறவன் அந்த காலேஜுக்கு போகட்டும். ஏன் 85 சீட்ல அவன் வர்றான்? அதுதான் நான் கேட்கிற கேள்வி. 85 சீட்ல வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கொளுத்த பணக்காரன் வர்றான். 85% சீட்ல இட் இஸ் அகைன் மெரிட் பேசிஸ்ல தான் கிடைக்குது. போன வாட்டி ஒரே ஒரு குழந்தை சரி, இந்த கவர்மெண்ட் காலேஜ் சிஸ்டத்துல இருக்கிற போயிருக்காங்க. பிரச்சனைகள் இதுல இருக்கக்கூடிய பல்வேறு காரணிகள் அது அவர் தரப்பு சொன்னீங்க. அதே மாதிரி இங்க லெவல் பிளேயிங் ஃபீல்ட் எந்த அளவுக்கு இருக்கு, மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீட்ல உறுதி செய்யப்படணுங்கிற ஒரு விஷயத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. கண்டிப்பா நீட்ல முடிவு செய்யப்படணும். ஃபர்ஸ்ட் நான் லெட் மீ ஆன்சர் இட். என்ன அலோ பண்ணா தான் சொல்ல முடியும். கோச்சிங் இஸ் நாட் கம்பல்சரி provided the government school teachers வந்து upgrade private school teachers again இங்க என்னமோ government school teachers தான் கிளாஸ் எடுத்தாம நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். private CBSE, private கேந்திர வித்யாலயா, private நவோதயா இந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கோச்சிங் சென்டர் போக கூடாது பேன் பண்ணுங்க பார்க்கலாம். அங்க ஒரு குழந்தை கோச்சிங் சென்டருக்கு போகும், டியூஷன் சென்டருக்கு போகும், அதுக்கு அக்சஸ் நிறைய இருக்கும். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட் கவர்மெண்ட் டீச்சரை மட்டும் நம்பி படிக்கணும். இதுக்கு பேர் ஈக்குவாலிட்டியா? இதுதான் ஆர்டிகல் 14 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுதா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அந்த ஈக்குவாலிட்டி கொண்டு வரதுக்கு தான் சொல்றேன். எல்லா ஸ்கூலும் சொல்லுங்க. எல்லா ஸ்கூலும் சொல்லுங்க. Please understand. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் நீங்க அலோ பண்ணா தான் சொல்ல முடியும். ஆமா, நீங்க திரும்ப கவர்மெண்ட் ஸ்கூல் நான் இன்டர்வியூ பண்ணுவேன். 25 minutes நான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்ல அலோ பண்ணாதான் பாயிண்ட ஒரு கவுண்டர் பண்ண முடியும். அவர் சொல்லிட்டே இருந்தானா என்ன நான் சொல்ல எனக்கு முடியும்? நேரமும் இல்லை. ப்ளீஸ் அலோ மீ டு ஸ்பீக் ஃபார் 5 minutes. நான் சொல்றது ஈக்குவல் எஜுகேஷன் எல்லா ஸ்டூடெண்ட்க்கு கிடைக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து அப்கிரேட் ஆகணும். பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆர் அப்கிரேடட். never upgraded. They are upgraded. Never upgraded. Reality தெரியாம பேசுறேன். டீச்சர்ஸ் ஓட குவாலிட்டி பேசிட்டு இருக்கீங்க. No. டீச்சர்ஸ் They ரெக்ரூட்மென்ட் are not போர்டு upgraded. அவங்க தான் கண்டக்ட் பண்றாங்க They are எக்ஸாம். not upgraded. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மென்ட் போர்டு எக்ஸாம் are கண்டக்ட் not பண்ணா upgraded. they came to this service. தெரியுதா? அப்ப government இது இன்னொரு விவாதம். அப்புறம் இதுக்கு அதை பத்தி பேசுறேன். நான் ஒரே ஒரு allow பண்ண கூடாது. ஓகே. அது allow பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அவங்க பசங்க எதுக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறாங்க? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு அந்த டீச்சரோட பையன் படிக்கிறாங்க. நான் கேக்குறேன், சீஃப் செக்ரட்டரியோட குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க? எஜுகேஷன் செக்ரட்டரி குழந்தை. அப்ப சீஃப் செக்ரட்டரிக்கு தன்னுடைய கவர்மெண்ட் நடத்துற ஸ்கூல் மேல சீஃப் செக்ரட்டரிக்கு நம்பிக்கை இல்லையா? எஜுகேஷன் செக்ரட்டரிக்கு நம்பிக்கை இல்லையா? சீஃப் செக்ரட்டரி பார்த்து கேக்குறாரு அந்த கேள்வியை. சீஃப் செக்ரட்டரி பதில் சொல்லட்டும். அவங்க வீட்டு குழந்தை ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கல? எஜுகேஷன் செக்ரட்டரி சொல்லட்டும். அதான் நானும் கேக்குறேன். டீச்சர் கிட்ட கேக்குறேன். அதான் நானும் கேக்குறேன். டீச்சர் கிட்ட அதே கேக்குறேன். நானும் கேக்குறேன். ஏன் படிக்கலனா? ஏன் படிக்கலனா கவர்மெண்ட் ஸ்கூலை ஒழுங்கா நடத்துறதுக்கு போதுமான நிதியை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல. நோ அதை பேசுங்க. அண்டர்ஸ்டாண்ட். 30,000 கோடி வந்து தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் ஒதுக்கிட்டு இருக்கோம். let's see the budget. தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 30,000 கோடிகள் இருக்கு. டீச்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸாமினேஷன் நீட் எதிர்க்கிறத விட டீச்சர் அப்கிரேடேஷன் அட் ஆல் ஸ்கூல்ஸ் நடக்கணும். டீச்சர்ஸ் ரெக்ரூட்மென்ட் அட் ஆல் ஸ்கூல்ல நடக்கணும். ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய இது வந்து ஆக்சஸ் டு எஜுகேஷன் ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் அவ்வளவுதானே தவிர எஜுகேஷன் அப்படிங்கற ஒரு விஷயத்தை 10,000 ஸ்கூல்ல ஒரு 400 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குன்னா 400 மெடிக்கல் காலேஜ் அப்ளிகேஷன் தனியா போட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு எக்ஸாமினேஷன் எழுதி அந்த எக்ஸாமினேஷன் வழியா என்டர் ஆகிறது இட்ஸ் a system that has to be followed. எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணி குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி டீச்சர்ஸ் அப்டேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்
என்னைக்கு வந்து கவர்மெண்ட்ல வேலை பண்ணக்கூடிய அவங்க பையன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களோ, எப்ப சீஃப் செக்ரட்டரி தன்னுடைய படிக்கிறாங்களோ, குழந்தைய, எப்ப சீஃப் மினிஸ்டர் தன்னுடைய Any குழந்தைய, government, எப்ப any chief MLA, minister, chief any secretary MP பேசுங்க. நன்றி. You don't talk about teacher alone. படிக்கிறாங்களோ, Say chief secretary, அப்பதான் say chief secretary, say அப்பதான் principal secretary. கல்வியின் அப்பதான் தரம் உயர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எல்லாருடைய நோக்கமும். அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். மாணவர்களுக்கு அது இன்னும் அந்த லெவல் ஆஃப் பிளே லெவல் ஃபீல்டு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பேசணும். அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய அதாவது கருத்துக்களை கல்வியின் தரம் சிறந்து இருந்தாலும் மாணவனுக்கு எல்லா திறமை இருந்தாலும் திறமை இருந்த மாணவர்களை வடிகட்டி வெளியேற்ற கூடாது என்பதை பற்றி தான் கவலையோடு பேசிட்டு இருக்கோம். ஓகே நன்றி. அரங்கத்திற்கு வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து உங்கள் இருவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.